ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். எனக்கு ஒரு கோட்டு தருவியா? பெரியவாளை நமஸ்காரம் பண்ணார் ஒரு பக்தர். அவர் நல்ல வசதி படைத்தவர், அத்தனைக்கு நல்ல மனசும் கொண்டவர். பெரியவாட்ட ஒன்னு சொல்லணும். சொல்ல. 2 நாள் முன்னால பெரியவா என்னோட கனவுல எனக்கு ஒரு கோட்டு தருவியான்னு கேட்டேன். உடனே முகம் மலர சிரிப்பாக மலர, கோட்டா நான் கேட்டேனா? பக்தரோ எதுவும் சொல்ல தெரியாமல் நின்றார். கேட்டிருப்பேன். பக்தரின் முகம் பிரகாசமானது. அப்போ பெரியவா என் கனவுல வந்தது, கோட்டு கேட்டது சத்தியம்தான். எல்லோருக்கும் ஆச்சரியம். ஆச்சார திலகமான பெரியவாளுக்கு என்னத்துக்கு கோட்டு? நம்முடைய அறிவுக்கெல்லாம் எட்டாத மகா அறிவில்லையா? அங்கிருந்தவர்களை பார்த்து பெரியவா கேட்டார், கோட்டுனா என்ன அர்த்தம் தெரியுமோ? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். வக்கீல், டாக்டர் மாதிரி மேல போட்டுக்கிற கோட். சரியான தமிழ் பதம் யாராவது சொல்லுங்கோ. மலை, கொம்பு, மேலங்கி, இவ்வாறு பல பதில்கள் வந்தன. அதெல்லாம் சரிதான், இன்னும் வேற என்ன? தெரியல பெரியவா. கோட்டுனா கவசம்னு ஒரு அர்த்தம் உண்டு. கவசம் என்று அர்த்தம் சொன்னதோடு நின்று விடாமல், ஆஹா, தானே தத்துவம் இதனைத்தானே காட்டுவாய் அருணாச்சலா என்று தன்னைத்தானே காட்டியருளினார். காமாட்சிக்கு தங்க கவசம் சாத்தணும்னு ஒரு நினைப்பு வந்தது. அம்பாளுக்கு தங்க கவசம் பண்றதுன்னா சின்ன காரியமா என்ன? பணம் வேணுமே. இவனோ பணக்காரன், ஒருவேளை இவனை கேட்டா பண்ணி கொடுப்பான்னு தோணி இருக்குமோ என்னமோ. அதனால அவனோட கெனால போய் கேட்டிருப்பேனோ என்னவோ. ஏன்னா எனக்கு எல்லாமே காமாட்சி தான். அம்பாளுக்கு கவசம் சாத்தினா நான் கோட்டு போட்டுண்ட மாதிரிதான். அந்த பக்தரும் சுற்றி நின்று கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் அன்று அர்ஜுனனாகவே மாறி பகவானே தன் வாக்கால் தன் மகிமைகளை உரைத்த ஸ்ரீமத் பகவத்கீதையின் இந்த விபூதி யோகத்தை ஆனந்தமாய் கேட்டு புலங்காகிதமடைந்தார்கள். அந்த பணக்கார பக்தருக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. அவருடைய உண்மையான பக்திக்கு அடித்தது மகாபாகிய யோகம். அகிலாண்ட கோடி நாயகிக்கு தங்க கவசம் பண்ணி கொடுக்கும் பாக்ய யோகம். எத்தனை தலைமுறை புண்ணியமோ தபசோ. ஸ்ரீ ஆச்சாரியல் பாதங்களில் சமர்ப்பணம்.